ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் தெரிவிப்பதற்காகத்தான் இங்கு அழைத்தோம். முகலாய சாம்ராஜ்யம் இப்போது ஆபத்தில் உள்ளது. வேட்டைக்கு சென்ற போது நமது ஷெஹன்ஷா காயமடைந்து விட்டார். ஷெஹன்ஷாவின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அதே போல சாம்ராஜ்யத்தின் நிலைமையும் உள்ளது. ஆபத்தில் இருக்கும் நம் நிலை எதிரிகளுக்கு தெரியக்கூடாது. ஷெஹன்ஷாவினுடைய நிலையும் வெளியில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். கோட்டையில் சந்தேகப்படும்படியாக ஏதாவது தெரிந்தால் உடனடியாக உங்கள் உயர் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. முகலாய சாம்ராஜ்யத்தின் உப்பை உண்டிருக்கிறீர்கள். நன்றி செலுத்தும் விதமாக கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மது. ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மது. ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மது. இந்த செய்தி அந்தப்புறத்தை விட்டு வெளியில் செல்லாமல் இருப்பதுதான் ஷெஹன்ஷாவிற்கு நன்மை பயக்கும். ஷெஹன்ஷாவின் நலனுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். யாரும் இதை பற்றி விவாதிக்க கூடாது. இந்த விஷயம் ருக்கையா பேகத்திற்கு இதுவரை தெரியாது. மகாராணியார் இதை பற்றி யாரிடமும் கூறக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார். ருக்கையா பேகத்தினால் இதை தாங்கிக் கொள்ள இயலாது. இதை பற்றி யாராவது கூறினால் மகாராணி மிகவும் கோபம் அடைவார். இந்த விஷயத்தை ருக்கையா பேகத்திடம் யார் தெரிவித்தாலும் அவர்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்படுவார்கள். புரிந்ததா உங்களுக்கு? ருக்கையா பேகத்திடம் யார் கூறுவது? ஜோதா பேகம் தான் வேட்டையாடும் ஷெஹன்ஷாவின் துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்களை எடுத்தார் என்று. என்ன? ஜோதா பேகமா? ஆம், அவர்தான் துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்களை எடுத்து விட்டார். வேண்டுமென்றேதான் அவர் தோட்டாக்களை எடுத்திருப்பார். பிரமாதம். நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அதை ஜோதா பேகம் செய்து விட்டார். ஆனால் சிறு தவறு செய்து விட்டார். துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்களை எடுத்ததற்கு பதிலாக அதன் மூலம் ஜலால் இதயத்தை துளைத்திருந்தால் நன்றாக இருக்கும். அதன் மூலம் அவரது பழிவாங்கும் எண்ணமும் நிறைவேறியிருக்கும். நமது லட்சியமும் ஈடேறியிருக்கும். போகட்டும். காடாக இருந்தால் என்ன, அரச மாளிகையாக இருந்தால் என்ன, ஜலால் இறப்பது நிச்சயம். ஷெஹன்ஷா உயிரோடு தான் இருக்கிறார். இன்னும் எவ்வளவு நேரம் உயிரோடு இருப்பான்? இல்லை, எத்தனை நாட்கள் இருப்பான்? அபாய கட்டத்தில் இருக்கும் இந்த தருணத்திலேயே அவரது சூழ்நிலையை இன்னும் ஆபத்தானதாக்கிவிட வேண்டும். இன்றிரவு அவருக்கு கடைசி இரவாக இருக்க வேண்டும். ஆதம் கான், நான் கூறுவதை கேளுங்கள். நாம் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ராஜ வைத்தியரின் மூலிகைகள் ஏற்கனவே வேலை செய்யவில்லை. ஷெஹன்ஷா இறப்பது நிச்சயம். நாம் எதற்காக புரட்சியாளர்களாக வேண்டும்? ஆனால் நீங்கள் ஷெஹன்ஷா ஆவதற்கு உங்கள் தாயார் மகா மந்திரி மகா மங்கா தடையாக இருக்கக்கூடும். ஒருவேளை இதை அவர் எதிர்த்தால்? மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் அபசகுணமாக பேசாதீர்கள். ஷாஹுபுதீன், நாளை முகலாய சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தின் மீது ஆதம் கானிற்கு பட்டாபிஷேகம் நடக்கவிருக்கிறது. அப்போதைய கொண்டாட்டத்தை இப்போதே ஆரம்பிப்போம். ராணி அவர்கள் கூறுவது போல் நாம் ருக்கையா பேகத்திற்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தக்கூடாது. விசுவாசத்தை இப்பொழுதுதான் காண்பிக்க வேண்டும். யாராவது ஒருவர் ருக்கையா பேகத்திடம் இதை பற்றி தெரிவிக்க வேண்டும். ருக்கையா பேகத்தின் விசுவாசி ஹோசியா தானே, அப்போது அவர்தான் இதை கூற வேண்டும். கூடாது. இந்த விஷயத்தை யாரும் ருக்கையா பேகத்திடம் தெரிவிக்க கூடாது. கூறாவிட்டால் அது அநியாயமாகிவிடும். இவர் முக்கியமான ராணி என்பதால் அதை தெரிந்து கொள்ளும் உரிமை அவருக்கு உள்ளது. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஜோதா பேகம்? உங்களுக்கு ருக்கையா பேகத்தை பற்றி தெரியாது. எனக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான். ருக்கையா பேகமிற்கு இந்த தகவல் தெரிய வேண்டும். இல்லை என்றால் நம்மில் ஒருவரை கூட அவர் மன்னிக்க மாட்டார். ஷெஹன்ஷா என்னோடு தான் தீர்த்த யாத்திரைக்கு வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இந்த அசம்பாவிதம் நடந்தது. அவ்வாறு இருக்கையில் நானே சென்று ருக்கையா பேகமிடம் இந்த விஷயத்தை உடனடியாக கூற வேண்டும்.
நான் ருக்கையா பேகமை சந்திக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் ஜோதா பேகம், ருக்கையா அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது அவரை சந்திக்க இயலாது. நான் கூறினேன் அல்லவா, நான் அவரை சந்திக்க வேண்டும். எனது அடிமை என்ன கூறினாள் என்று உனக்கு புரியவில்லையா? இது நான் ஓய்வெடுக்கும் நேரம். எனது அனுமதி இல்லாமல் எனது அறைக்குள் நுழைவதற்கு உனக்கு என்ன தைரியம்? அதுவும் இவ்வளவு அலங்கோலமாக. ஜலால் எங்கே? அவர் உன்னுடன் தானே வந்தார்? ஜலால் எங்கே? கூறு ஜோதா, ஜலால் எங்கே? அது ஒரு பெரிய புலி எங்கள் இருவரையும் தாக்கியது. அப்பொழுது ஜலால் என்ன? அது ஷெஹன்ஷாவை. அது 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 என்றால் என்ன? எனது ஜலால் நலமாக இருக்கிறாரா இல்லையா? கூறு. ஆம், அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த சம்பவம் எப்படி நடந்தது? கூறு. அவர் ஒரு சிறந்த வேட்டைக்காரர். அவருக்கு எப்படி இது நேர்ந்தது? நான் அவருடைய துப்பாக்கியில் இருந்த தோட்டாக்களை எடுத்து விட்டேன். நீ அவருடைய துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்களை எடுத்து விட்டாயா? உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ அவருடன் பிரார்த்தனை செய்வதற்காக சென்றாயா, இல்லை அவரது உயிரை எடுப்பதற்காக சென்றாயா? கோரு. அவரது உயிரை பறிப்பதற்கு முயன்றிருக்கிறாய். நான் நினைத்தேன் அவர் அப்பாவி மிருகங்களை வதைக்க போகிறார் என்று. அதனால் தான். அப்படி என்றால் நீ எனது ஜலாலின் உயிருக்கே உலை வைப்பாயா? ஒரு ஒரு விலங்கின் உயிரை காப்பாற்றுவதற்காக எனது ஜலாலின் உயிரை? உங்களுக்கு இந்த நிக்காவில் சம்மதமா? சம்மதம். உங்களுக்கு இந்த நிக்காவில் சம்மதமா? சம்மதம். அல்லாஹ். ஜலால், 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 எழுந்திருங்கள். கண்ணை திறந்து பாருங்கள். பாருங்கள், நான் உங்கள் ருக்கையா வந்திருக்கிறேன். எழுந்திருங்கள் ஜலால், என்னுடன் பேசுங்கள். ஜலால்.
கண்ணை திறந்து பாருங்கள். இந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் முக்கியம். இந்த அந்தப்புறத்திற்கும் தாங்கள் தேவை. முதலில் தாங்கள் ருக்கையாவிற்கு மிகவும் அவசியம். ஜலால், எழுந்திருங்கள். அத்தையாரே, பாருங்கள், பேசுங்கள். ஜலால், ஜலால், எழுந்திருங்கள். எழுந்திருங்கள் ஜலால். குவாலியரில் உள்ள ஹக்கீம் அவர்களுக்கு உடனடியாக தகவல் அனுப்புங்கள். அவர் எவ்வளவு விரைவாக இங்கு வருகிறாரோ அவ்வளவு நல்லது. இனி வரப்போகும் ஒவ்வொரு நொடியும் ஷெஹன்ஷா அவர்களுக்கு ஆபத்துதான். நிறைய ரத்தம் விரயமாகி உள்ளது. எவ்வளவு முயன்றும் ரத்த கசிவை நிறுத்த முடியவில்லை. காயங்களில் சீழ்பிடிக்கவும் ஆரம்பித்து விட்டது. யா அல்லாஹ், கருணை காட்டு. லட்சோப லட்ச உள்ளங்கள் ஷெஹன்ஷாவிற்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தது. அவர்களது துயரத்திற்கு எல்லையே இல்லை. ஆனால் ஒரு சிலர் மட்டும் இந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். முகலாய சாம்ராஜ்யத்தின் மந்திரிகளும் நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் நலன் விரும்பிகளும் இந்த செய்தியை மறைக்க எண்ணினர். ஆனால் ஒற்றர்கள் அவர்களது வேலையில் ஈடுபட்டிருந்தனர். எனவே இந்த செய்தி நாடு முழுக்க பரவியது. நல்ல செய்தி பரவுவதற்குத்தான் நேரம் பிடிக்கும். ஆனால் இது போன்ற செய்திகள் காட்டு தீயை விட வேகமாக பரவிவிடும். அவரை பெரிய புலி தாக்கியதாமே. காரணம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒருவேளை ஜலால் இறந்தார் என்றால் சாம்ராஜ்யம் முழுவதும் அராஜகம் தலைவிரித்து ஆடும். நான் கூற வருவது என்னவென்றால், ஜலாலுதீனின் மரணம் நமது காயங்களுக்கு மருந்தாக போகிறது. இனி அவன் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் அராஜகமும் தலை தூக்கப் போகிறது. ஏனென்றால் அவனுக்கு நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகம் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இவனது இறப்பை எதிர்பார்க்கிறார்கள். ஆகையால் ஜலாலின் எதிரிகளின் பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும் என்று நாமளும் பிரார்த்தனை செய்வோம். பாட்டி, சுஜாமல் அண்ணாவிற்கு சிகிச்சை செய்வதற்காக சுக்தே கான் அனுப்பிய மருத்துவருக்கு நானும் சென்று உதவட்டுமா? அவர் மிகப்பெரிய வைத்தியர். அவருக்கு உன்னுடைய உதவி தேவைப்படாது. ஆனால் நான் வடமொழியை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? தெரிந்து கொண்டால் என்ன? சிறுத்தை புலியின் தாக்குதலால் அண்ணன் காயப்பட்டிருக்கிறார். காட்டு விலங்குகள் இவ்வாறு தாக்கினால் அதற்கு எவ்வாறு சிகிச்சை செய்ய வேண்டும் என்று நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாட்டி, எப்பொழுதும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும். யுத்தத்தில் யாரேனும் காயப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம்தானே? அவர்களை காப்பாற்றுவது நம்முடைய கடமைதானே? விவாதத்தில் உன்னிடம் யாரும் ஜெயிக்க முடியாது. போமா, நான் உனக்கு அனுமதி தருகிறேன். ஜோதா, தாங்கள் வந்தது நல்லதாக போய்விட்டது. நான் ஷெஹன்ஷாவிற்கு மருந்து தயாரித்துள்ளேன். இதை பூசினால் காயங்கள் சீக்கிரமாக குணமாகிவிடும். சந்தா, இந்த மருந்தை கொண்டு போய் ஹக்கீம் அவர்களிடம் கொடு. ஜலாலின் காயத்தில் இதை பூசச் சொல். இது எனது கட்டளை என்றும் கூறு. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மருந்து கண்டிப்பாக வேலை செய்யும். ஹுதாவின் கருணையால் இந்த மருந்து வேலை செய்ய வேண்டும் ஜோதா. ஒருவேளை அது வேலை செய்யாமல் போய்விட்டால், பிறகு ஜலாலுக்கு நடக்க கூடாதது நடந்து விட்டால், பிறகு நீ குற்றவாளி என்று ஆகிவிடும். உன்னை துரோகி என்பார்கள். நீயும் ஜலாலும் முழுமையாக இந்த ஆபத்தில் இருந்து இன்னும் வெளிவரவில்லை. உன்னால் தான் ஜலாலுக்கு இப்படி நேர்ந்தது என்று இந்த அந்தப்புறத்தில் இருக்கும் ஒரு தாசி கூட உன்னை கொல்லலாம். அல்லது ஒருவேளை உன்னால் தான் தனது கணவருக்கு இவ்வாறு நேர்ந்ததென்று ஏதேனும் ஒரு பேகம் உனக்கு விஷத்தை கூட கொடுக்க தயங்க மாட்டார்கள். அல்லது உன்னால் தான் இந்த நிலைமை வந்தது என்று ஏதேனும் ஒரு வீரன் கூட உன்னை கொல்லக்கூடும். ஏனென்றால் உன்னால் தான் ஷெஹன்ஷாவின் நிலை இப்படி இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். அப்படி செய்ய நினைத்தால் செய்து கொள்ளட்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் அமைதி அடைந்தால் எனக்கு மகிழ்ச்சிதான்.
நான் குற்றவாளி என்று அவர்கள் நினைக்கும் பட்சத்தில் நான் இருப்பதே சிறந்ததாகும் அத்தை அவர்களே. என்னை உனது தாயாக நினைக்கிறாய். உனது உயிருக்கு ஆபத்து என்று வரும்போது நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பேனா? ஒரு தாய் தனது உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அவளது குழந்தையை ஆபத்திலிருந்து மீட்பாள் ஜோதா. நீ எனது மருமகள் மட்டுமல்ல, எனது மகளும் கூட. ஜலாலை போல உனக்கும் ஆபத்து ஏதேனும் ஏற்பட்டால் என்னால் தாங்க முடியாது. ஜலால் விரைவில் குணமடைய ஹுதாவிடம் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவை அனைத்தும் நிறைவேறும் வரை நீ இங்கேயே இந்த அறையிலேயே இருக்க வேண்டும். இங்கிருந்து எங்கும் நீ வெளியே செல்லக்கூடாது. குவாலியரிலிருந்து ஏன் அக்கிம் இன்னும் வரவில்லை? மகாமங்கா அவர்களே, இந்த மூலிகையை மகாராணி கொடுத்து விட்டார்கள். சேன்ஷாவிற்கு ஜோதா பேகம் தான் இதை தயார் செய்தார்கள். எவரால் நம் சகின்ஷாவிற்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதோ இன்னும் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறார் நம் மகாராணி அவர்கள். இது மிகவும் சிறந்த மருந்து. அதன் வலிமை விரைவாக தெரிகிறது. ரத்தம் கசிவது நின்று விட்டது. என்ன ஹக்கீம் அவர்களே, எங்கள் அனைவரையும் எதற்காக இங்கு அழைத்தீர்கள்? ஹக்கீம் அவர்களே, ஜலாலுக்கு ஒன்றுமாகவில்லையே. ஜோதா செய்து கொடுத்த மருந்தினால் ஜலாலின் ரத்த கசிவு நின்றதல்லவா? ஆமாம் ஹுசூர், ஆனால் இந்த மருந்தின் காரணமாக இன்னொரு விளைவும் ஏற்பட்டுவிட்டது. ஷெஹன்ஷாவிற்கு காய்ச்சல் இன்னும் அதிகமாகிவிட்டது. நெருப்பை போல் உடல் கொதிக்கிறது. நெற்றியில் குளிர்ந்த நீரால் பட்டியிட்டும் காய்ச்சல் இன்னும் அடங்கவில்லை, கொதிக்கிறது. ஒருவேளை இதே நிலைமை தொடர்ந்தால் நமது ஷெஹன்ஷாவின் நிலை... ஒவ்வொரு முறையும் இந்த ஜோதா எனது துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறாள். முதலில் அவளால் தான் இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது. இப்பொழுது மீண்டும் நான் கூறினேன் அல்லவா அத்தையாரே, இவையெல்லாம் அவளது திட்டம்தான். இதை வேண்டுமென்றே தான் அவள் செய்திருக்கிறாள். தயை கூர்ந்து என்னை மன்னியுங்கள் மகாராணி. பேகம் ஜோதாவை ஷெஹன்ஷாவிற்கு வைத்தியம் செய்ய தாங்கள் அனுமதி அளித்திருக்க கூடாது என்றுதான் நான் சொல்லுவேன். அவள் மூலிகையில் என்ன நஞ்சை கலந்திருப்பாளோ என்று தெரியவில்லை. அவள் ஷெஹன்ஷாவின் எதிரி அல்லவா, அவரை வெறுப்பவள் அல்லவா, ஆகையால் தான் இவ்வாறு செய்து விட்டாள். ஹட்கா அவர்களே, குவாலியரிலிருந்து ஹக்கீம் அவர்கள் வருகிறார் என்றீர்களே, எங்கே அவர்? ஏன் இன்னும் வரவில்லை? ஹக்கீம் அவர்கள் தோலாகிரி மலையை தாண்டி ஆக்ராவை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். ஹக்கீம் அவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஷெஹன்ஷாவை பிழைக்க வைக்க வேண்டியது உங்கள் கடமை. தங்களுக்கு எது வேண்டுமானாலும் கூறுங்கள், நான் அதை வரவழைக்கிறேன். நீங்கள் எங்களுடைய ஷெஹன்ஷாவை எப்படியாவது காப்பாற்றியே ஆக வேண்டும் ஹக்கீம் அவர்களே.
இவ்வாறு நம்பிக்கை இல்லாமல் பார்த்து என்னை பயமுறுத்தாதீர்கள். என் பிள்ளையின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. எப்படியாவது காப்பாற்றுங்கள். குதாவின் மீது அணையாக என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுங்கள். அது குதாவின் கையில் தான் உள்ளது. யா அல்லாஹ். நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்துவிட்டோம். எந்த மூலிகையும் பயனளிக்கவில்லை. பிரார்த்தனை ஒன்றுதான் ஒரே வழி. மேலே இருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை, இவர் உயிரை காப்பாற்றுவாய் அல்லாஹ்.